சரி வா உட்காருங்கம்மா. அண்ணே 2 டீன்னு. தரேன், உட்காருமா. அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ஓகே சார். ஹலோ ஐயா, நான் தோப்பு டீ கடையிலேருந்து சந்திரன் பேசுறேயா. சொல்லையா. ஏட்டையா சொன்ன மாதிரி இங்க வாய் பேச முடியாத அம்மாவும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்கய்யா. இவங்க தான் அரண்மனையில வேலை செஞ்ச கொலகாரங்களா இருப்பாங்களோ தோணுதுயா. அவங்கள அங்கேயே உட்காருவே, நான் உடனே வந்துடுறேன். யோ, நான் சொல்றது கேக்குதா? ஐயா, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அதை கேட்டுட்டு ஓடிட்டாங்க ஐயா. யோ உதவாக்கற. யோ வண்டி ஏறியா. ஹலோ, இருங்க. எங்க போறீங்க? நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா? வேணாங்க, நீங்க போங்க. ஹலோ, ஏங்க? போலாம். நில்லுங்க. ஏங்க, நீங்க எங்க போறீங்க? வரலன்னு சொன்னீங்க. பரவாயில்லைங்க, உதவி பண்ணுங்க. நீங்க எங்க போகணும்? நாங்க ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரமா? அமெரிக்காவுக்கா? ஐயோ, சும்மா காமெடிக்கு சொன்னீங்க. நாங்க சென்னைக்கு போகணும். அப்படியா? நானும் அங்கதான் போறேன், ஏறுங்க. வாமா. ஏங்க ஒரு நிமிஷம். பின்னாடி கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, ஒருத்தர் தான் ஏற முடியும். அந்த பக்கம் தான். முன்னாடி ஒருத்தங்க ஏறிக்கோங்க. வாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை இன்னும் காணோம். சொன்ன ஆளுங்க தப்பிச்சு போனதா டீ கடைக்காரன் எனக்கு போன் பண்ணி சொன்னான். ராஜா ராணியவே கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? யார் அந்த கொலைகார கும்பல்? முதல்ல ஆளை காட்டு. இங்க பாருங்க, இதான் மருது ஃபேமிலி. ராஜாவையும் ராணியும் கொலை பண்ணிட்டு ராணியோட மொத்த நகையவும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க.
பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இதை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பா பிடிச்சிடலாம். சரியா? ஆ. ஓ, பில் அதிகமாகும்னு பயப்படுறாங்க. இவங்களை பிடிச்சே ஆகும். ஹலோ, சாரி, உங்களே இல்ல. ஹலோ, நாங்க வரல, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. வாங்க. ஐயோ, என்னம்மா இவரு? ஆ, என்ன வர மாட்டேங்கிறாங்க? சாரிங்க.